அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நுண்ணறிவு வினா ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். நாம் முதலில் கேள்வியை வாசித்து அதனை எவ்வாறு செய்வது என்பதை ஒரு வீதியில் இரு மின்கம்பங்களுக்கிடையே 2 கொடிகள் வீதம் தொங்கவிட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 10 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? கேள்வியை நாம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். ஒரு வீதியில் இரு மின்கம்பங்களுக்கிடையே 2 கொடிகள் வீதம் தொங்கவிட்டு அவ்வீதியை அலங்கரிக்க தீர்மானிக்கப்பட்டது. வீதியில் 10 மின்கம்பங்கள் இருந்தால் அவற்றுக்கிடையே தொங்க விடுவதற்கு எத்தனை கொடிகள் தேவை? இவ்வாறான வினாவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் அங்கு அந்த மின்கம்பங்களுக்கிடையே எத்தனை இடைவெளிகள் காணப்படுகின்றன என்பதை நாம் அவதானிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அங்கு அந்த வீதியிலே நடப்பட்டுள்ள மின்கம்பங்களுக்கிடையிலே எத்தனை இடைவெளிகள் காணப்படுகின்றன என்பதை முதலில் நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் இங்கு தரப்பட்டுள்ள, அதாவது 2 மின்கம்பங்களுக்கிடையே எத்தனை கொடிகள் தொங்க விடுவது என்பதை அந்த கொடிகளின் எண்ணிக்கையை நாம் எடுத்து அந்த இடைவெளிகளின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம் இந்த வினாவிற்குரிய விடையினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் நாம் அந்த இடைவெளியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இது ஒரு வீதி என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இவ்வாறு காணப்பட போகின்றது. அங்கு எத்தனை மின்கம்பங்கள் காணப்படுகின்றன என்று சொன்னால் 10 மின்கம்பங்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாம் முதலில் அந்த 10 மின்கம்பங்களை கீறிக்கொள்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆகவே நாம் முதலில் என்ன செய்வோம் என்று சொன்னால், அங்கு எத்தனை இடைவெளிகள் காணப்படுகின்றது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே 10 மின்கம்பங்கள் காணப்படுகின்றன. ஆனால் இடைவெளிகள் 9 இடைவெளிகள் காணப்படுகின்றன. சரியோ? அங்கு 10 மின்கம்பங்கள் இருக்கின்றன, ஆனால் இடைவெளிகளின் எண்ணிக்கை 9 தான் காணப்படுகின்றது. ஆகவே 2 மின்கம்பங்களுக்கு இடையில தொங்கப்படப்படும் கொடிகளின் எண்ணிக்கையை பார்ப்போமானால், இரு மின்கம்பங்களுக்கு இடையே 2 கொடிகள் வீதம். அப்போ ஒரு இடைவெளியில 2, இப்படி எல்லா இடைவெளியிலையும் 2 கொடிகள் நடிகணும். ரைட். அப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இடைவெளி கண்டுபிடிச்சோம் 9 இடைவெளி. ஒவ்வொரு இடைவெளியிலையும் எத்தனை கொடிகள் நடப்போயினா 2 கொடிகள். ஆகவே அந்த இடைவெளிகளின் எண்ணிக்கையால் கொடிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதன் மூலம் இந்த வினாவிற்குரிய விடையினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இடைவெளிகளின் எண்ணிக்கை கொடிகளின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், இடைவெளிகளின் எண்ணிக்கை 9, கொடிகளின் எண்ணிக்கை 2. ஆகவே 9ஐ 2ஆல் பெருக்கும் பொழுது எங்களுக்கு விடை 18 கிடைக்கின்றது. ஆகவே இந்த வினாவிற்குரிய விடையாக நாம் 18ஐ தெரிவு செய்து கொள்ள முடியும். இந்த இடைவெளிகளின் எண்ணிக்கையை நாம் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் ஒரு இலகுவான வழி உள்ளது. எவ்வாறுன்னு சொன்னால், இது ஒரு வீதியாக காணப்படுகின்றது. அதாவது இங்கு முடிவிடங்கள், தொடக்கமும் முடிவும் ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, எப்பொழுதுமே சந்திக்காது. அவ்வாறு வருகின்ற வினாவிற்கு சரியோ, அதாவது ஒரு வீதி, ஒரு நெடுஞ்சாலை என்று சொல்லப்படும் போது அங்கு முடிவிடங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்காது. ஆகவே நாங்கள் அங்கு இடைவெளிகளின் எண்ணிக்கையை எவ்வாறு இலகுவாக காண முடியும் என்று சொன்னால், அங்கு காணப்படும் மின்கம்பங்களின் எண்ணிக்கையில் இருந்து நாம் ஒன்றினை கழிப்பதன் மூலம், இங்கு 10 மின்கம்பங்கள் காணப்படுகின்றது. ஆகவே நாம் அதிலிருந்து ஒன்றினை கழிப்பதன் மூலம் அங்கு எத்தனை இடைவெளிகள் காணப்படுகின்றது என்பதை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். பின்னர் அங்கு காணப்படும் கொடிகளின் எண்ணிக்கையால் பெருக்குவதன் மூலம்
நாம் விடையினை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.